சென்னை என்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிபி 17ஆம் நூற்றாண்டுல என்னதான் ஆங்கிலேயர் கால் பதித்து சென்னை ஒரு முக்கிய நகரமாக வளர்ந்திருந்தாலும் 1996 முன்னால் இந்நகரம் மதராசப்பட்டினம், மெட்ராஸ், சென்னப்பட்டினம் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் 1939ஆம் ஆண்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியதால் சென்னை நகரம் உருவாகி வளர்ந்தது என்றாலும் கிழக்கிந்தியா கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே ஆண்டர்கோயன் ஆகியோர் தற்பொழுது உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை அருகே உள்ள இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தை இவங்களுக்கு விற்ற ஐயப்பன் மற்றும் வெங்கடப்பன் ஆகியோரின் தந்தையான சென்னப்பன் நாயக்கர் அவரின் நினைவாக தான் கோட்டையில் வடக்கில் உள்ள பகுதி சென்னப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. 1688ஆம் ஆண்டு தான் சென்னை முதல் நகரம் என்றும் 2ஆம் ஜேம்ஸ் மன்னரால் அறிவிக்கப்பட்டது. கிழக்கிந்தியா கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே ஆண்டர்கோயன் ஆகியோர் தற்போது உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை அருகே உள்ள இடத்தை வாங்கினார்கள். இது பிரிட்டிஷ் அரசின் இந்திய குடியிருப்பு பகுதியில் இருந்த 4 மாகாணங்கள் ஒன்று. அதனால் சென்னை மாகாணம் என்றும் பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சென்னப்பட்டினம் ஆங்கிலேயர்கள் வசம் வருவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டச்சுக்காரர்களால் மதராசு என்று அழைக்கப்பட்டது. மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயர்கள் மதராஸ் என்னும், மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயர்கள் தங்களின் உச்சரிப்புக்காக மதராஸ் எனவோ காலப்போக்கில் மெட்ராஸ் எனவோ மாறிடுச்சு. இந்திய விடுதலைக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து 1956ஆம் ஆண்டு மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான மாநிலத்தின் தலைமையாக மாறியது மெட்ராஸ். எதுக்கு இவ்வளவு எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்ல சார், மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பத்தி நான் தானே பேசி ஆகணும். நன்றிங்க.